தற்போது பரபரப்பு செய்திகளாக இருப்பது உச்ச நீதிமன்றத்தில் செருப்பு வீசப்பட்ட அந்த செய்தி. ஆம், 71 வயசான கிஷோர், ராகேஷ் கிஷோர் என்ற ஒரு வழக்கறிஞர், உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி கவாயில் மீது செருப்பை வீசி எறிந்திருக்கிறார். இது சனாதானத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. சனாதனவாதிகளுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆதரவாக இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டியும், நாங்கள் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் கீழே வழக்கறிஞர்களாக அமர்ந்திருக்கிறோம், தாழ்ந்த ஜாதியில் உள்ளவர் ஒருவர் மேலே நீதிபதியாக அமர்ந்திருப்பதா என்ற ஒரு வன்மத்தினுடைய வெளிப்பாடும் தான் இந்த செருப்பு வீசப்பட்ட காட்சியாக இருக்கிறது. இந்தியாவிலே இருக்கக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று இந்த உயர் ஜாதிக்காரர்களால் சொல்லப்படுறாங்களா இல்லையா, அவர்களுக்கு இதுல இது மிகுந்த பாடம் இருக்கிறது. நம்ம அதாவது எந்த உச்ச பதவிகள் இருந்தாலும் சரி, உயர்ந்த பதவிகள் இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்டவர்கள் என்று ஒரு சாராரை ஒதுக்கி வைத்து இந்த மேல் சாதியினர் என்ன செய்யறாங்கன்னாக்கா, அவர்களுக்கு அவருடைய பதவிகளுக்கு மதிப்பில்லை, அவருடைய பட்டங்களுக்கு மதிப்பில்லை. எவ்வளவு படிச்சு என்ன பட்டம் பெற்று எந்த பதவிக்கு சென்றாலும் நீ தாழ்ந்தவ என்று ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் இந்த பார்ப்பனிய சமூகம் இந்தியாவில் உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த பார்ப்பனிய அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடுதான் எங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி என்பவர் சாதாரணப்பட்டவரா? அவர் அரசியல் அதிகாரங்களை பெற்றவர், அரசியல் சாசன பதவி அவருக்கென்று பல ஜனாதிபதிக்கே இது பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு பவர். ஒரு கட்டத்தில் இந்தியாவில் பிரச்சனைகள் எழுமையானால் இந்திய அரசையே கட்டுப்படுத்தக்கூடிய பவர். இவ்வளவு ஒரு அதிகாரம் மிக்க ஒரு நபரின் மீது ஒரு சாதாரண வழக்கறிஞர் என்ன செய்யறான், செருப்பை தூக்கி வீசுகிறான் என்றால் அப்ப சனாதனத்தினுடைய பாதிப்பு, சனாதானம் இந்த மக்களை எப்படி மதிக்கிறது, இந்த மக்கள் என்ன பதவிகளை பெற்றாலும் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை தாழ்த்தப்பட்டவர்களாக கருதி அவர்களுக்கு எந்த மரியாதையும் கொடுப்பதற்கு இந்த சனாதானம் மறுப்பதனுடைய வெளிப்பாடுதான் இது. அதாவது அவனுக்கு அந்த செருப்பை வீசியவனுக்கு 71 வயசு. அது மாதிரி கல்வி கற்று உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர். அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக உயர்ந்திருக்கக்கூடிய ஒருவன், அப்படித்தானே, 71 வயதை அடைந்து விட்ட ஒருவனை அவன் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை என்ன செய்யல, பண்படுத்தவில்லை என்றால், பக்குவப்படுத்தவில்லை என்றால், அப்ப அவன் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை இல்லை என்பதை புரிகிறது. அது வெறும் வன்மம், வெறும் வன்முறை, ஒரு குறிப்பிட்ட இனத்தை தூக்கி பிடிப்பதற்குரிய கொள்கை, அப்படித்தானே. இது சாதாரண இடத்துல கூட வீசப்படல. ஒரு நீதிபதியின் மீது ஒரு வெளியிடங்களில கூட இந்த மாதிரி செருப்பு வீசப்பட்டாலோ கல் வீசப்பட்டாலோ அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டு அந்த குற்றம் செய்தவன் உடனடியாக பிடிக்கப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டு அவன் தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுவான். இது உச்ச நீதிமன்றத்திற்கு உள்ளே நடந்திருக்கிறது, அப்படிதானே. இந்த பாதிப்புக்குள்ளானவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாய். இவ்வளவு நடந்த பிறகும் கூட யாருக்கு, அந்த குற்றத்தை செய்தவனுக்கு இன்னும் அவன் கைது செய்யப்படவில்லை. நீதிபதி சொல்றாரு, நான் அதை கடந்து போறேன்னு சொல்றாரு. சொன்னாலும் கூட உச்ச நீதிமன்றத்துக்குள்ள இப்படி ஒரு வேலையை நீ செய்வியா என்று செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டாமா? அவனை பார் கவுன்சிலில் இருந்து நினைச்சுறாங்க, அந்த நீக்கி இருக்கிறாங்க, அந்த வக்கீல் என்ற பதிவை நீக்கி இருக்காங்களே ஒழிய இது தவிர வேற எந்த தண்டனையும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. சகோதரர் திருமாவளவன் சொல்வது போல தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இவன் செய்யணும், கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வேண்டும். அவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பதற்கு தகுதியான குற்றமாக அந்த குற்றம் இருக்கிறது. இருந்தும் என்ன செய்யலாம தண்டிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இப்படி இந்த நாட்டினுடைய உயர்ந்த இடங்களிலேயே பெரும் குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் அலட்சியமாக விடப்பட்டால் இந்த குற்றங்கள் செய்யும் நாளடைவில் பெருகும். நீதிபதியை எவனுமே செய்ய மாட்டான், மதிக்க மாட்டான். இவ்வளவு செஞ்சுக்கிட்டு அந்த 71 வயதான கிழவன், அப்படித்தானே, அவன் என்ன சொல்றான்னாக்கா, நான் இதை வேண்டும் என்றுதான் செய்தேன், இந்த குற்றத்தினுடைய தன்மையை புரிந்துதான் செய்தேன், இந்த குற்றத்தை இதுக்காக வேண்டி
நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் மட்டும் சொல்றதோடு மட்டும் இல்லாம என்ன சொல்றானாக்கா, நான் தேவதூதன், எனக்கு கடவுள் சொன்னார். யாரு? சார்ந்த ஜாதியாக இருக்கக்கூடிய அந்த கவாயின் மீது செருப்பை வீசுவதற்கு கடவுள் சொன்னாரு. அந்த கடவுளுடைய ஆணையின் அடிப்படையில் தான் நான் வீசினேன். நான் தேவதூதன், கடவுளுடைய தூதன். நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன். இதை பற்றி நான் பொருட்படுத்தவே மாட்டேன். இதுக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் நான் என்ன செய்வேன், எதிர்கொள்வேன் என்று திமிராக பேசுகிறான் என்றால் அதற்கு என்ன காரணம்? மோடியுடைய அரசு தான் காரணம். மத்தியில பார்ப்பனர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு அரசு இருப்பதனால தான். இந்த அரசு நம்ம என்ன ஒன்றும் செய்யாது, நம்ம விரும்புறதை செய்யலாம் என்ற ஒரு அடிப்படையில தான் அவன் வீசி இருக்கிறான். இந்த எதுக்காக வேண்டி வீசினான்னு அதையும் தெரியணும் இல்லையா? ஒரு மத்திய பிரதேசத்துல கஜோரஹா என்று ஒரு நகரமாம். அந்த நகரத்துல ஒரு கோயில் இருக்குது, விஷ்ணு கோயில். அந்த கோயில்ல ஒரு விஷ்ணு சிலை சேதப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த கோயில் எங்க இருக்குன்னா தொல்பொருள் அந்த அந்த தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்ப அந்த கோயில்ல சிலை தொல்லியல் துறை அந்த கோயிலை ஒரு பழம்பெரும் சின்னமாக பாதுகாத்து வருகிறது. அப்போ அந்த தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்ல சிலை சேதப்பட்டிருக்கனாக்கா தொல்லியல் துறையிட்ட போய் தானப்பா சொல்லணும் அப்படின்னு நீதிபதி செய்யறாரு. இவர் கொண்டு போன வழக்க தள்ளுபடி செய்யறாரு. அப்ப நான் விஷ்ணு பக்தன், எனக்கு அதை செய்யணும்னாக்கா அப்ப நீங்க விஷ்ணு விட்டே நீங்க நினைச்சீங்க வேண்டுங்கிறது மாதிரி அவர் சொல்லியிருக்காராம். இப்ப இப்படி சொன்னதுனால அந்த செருப்பு வீசப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி நம்ம பார்க்கின்ற பொழுது, அதாவது இந்தியாவில் குப்த பேரரசு ஒரு பேரரசு அந்த 450க்கும் 250க்கும் இடைப்பட்ட காலகட்டம், கிபி 550க்கும் 240க்கும் இடைப்பட்ட காலத்துல குப்த பேரரசு என்று ஒரு பேரரசு இருந்தது. இந்த குப்த பேரரசு பார்ப்பனர்களாலேயே பார்ப்பனர்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட பேரரசு. இது நந்த வம்சம் என்ற ஒரு வம்சத்தினுடைய ஆட்சியை, அது சூத்திரர்களுடைய ஆட்சியாக இருந்த அவங்களுடைய சூத்திரம். நம்ம பார்வையில சூத்திரம்லாம் கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதான், சமந்தான். அப்ப அவங்க பார்வையில சூத்திரர்களாக இருந்த நந்த வம்ச ஆட்சியை வீழ்த்தி விட்டு இந்த குப்த பேரரசு என்ற பார்ப்பனர்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அரசு தான் குப்த பேரரசு. அப்ப இது பார்ப்பன ஆதரவு அரசுங்கிறதுனால தான் வரலாற்று எழுதுறாங்க. இந்த குப்த பேரரசோட ஆட்சி இருக்கா இல்லையா, இந்த கிபி 240க்கும் 550க்கும் இடையில நடைபெற்ற அந்த ஆட்சிங்கிறது பொற்கால ஆட்சின்னு சொல்லிட்டேன்னா பார்ப்பனருடைய ஆட்சிகளா இல்லையா, பொற்கால ஆட்சி என்று நினைச்சாங்க, வரலாற்றில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த குப்த பேரரசனுடைய காலத்துல அந்த நந்த வம்ச இந்த சூத்திர வம்ச ஆட்சியை வீழ்த்தி விட்டு சாணக்கியன் என்பவன் இந்த குப்த பேரரசை உருவாக்குறான். இந்த குப்த பேரரசனுடைய காலத்துல கிபி 320 வாத்திய சாயனர் என்ற ஒரு வருஷாரு காமசூத்ரா, இந்த காமம் பற்றி இருக்குது இல்லையா, இந்த காமசூத்ராங்கிற நூலை அப்பதான் சமஸ்கிருதத்துல எழுதுறாரு. எப்போ அந்த கிபி 320 இந்த குப்த பேரரசு ஆட்சியில் இருக்குகின்ற பொழுது. அப்ப அந்த காமசூத்ராவை வாத்திய சாயனர் என்பவர் எழுதுறாரு இல்லையா, இந்த காமசூத்ராவுக்கு விளக்கமளிக்கும் விதத்துலதான் இந்த காமசூத்ராவுடைய இது செயல் வடிவம். காமசூத்ரான தெரியும், உடல் உறவை பற்றி இது பேசக்கூடியது. அப்ப இந்த காமசூத்ராவிற்கு செயல் வடிவம் தருகின்ற விதத்துல கிபி 950க்கும் 1050க்கும் இடைப்பட்ட காலத்துல கஜிராஹோ என்ற மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு நகரத்துல ஒரு கோயில் கட்டப்படுகிறது. அதுல அந்த விஷ்ணு சிலை இருக்கு. அதே மாதிரி அதிகமாக அந்த கோயிலுடைய சூர்கள்ல இந்த காமசூத்ராவினுடைய இது படங்கள் இருக்கிறது, சிற்பங்கள் இருக்கிறது. இப்ப அந்த காமத்தை தூண்டக்கூடிய அந்த இது காமசூத்ராவினுடைய செயல் வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக தான் அது கட்டப்பட்டிருக்குது. அந்த கோயில்ல தான் 11 தலையோட 10 தலை 11 தலை சொல்லாங்க நல்ல விஷ்ணு சிலை இருக்கிறது. அது சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை கும்பாபிஷேகம் நடத்தணும், பிரதிஷ்டை செய்யணும், அதுக்கு அதை சரி பண்ணி தரணும்னு சொல்லி நீதிமன்றத்தை கேட்கிறாரு. அப்ப நீதிபதி சொன்னா இதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய வேலை இல்லை, தொல்லியல் துறையில போய் பாருங்கன்னு சொல்லிடுறாரு. அதையும் மீதி அவர் கேட்கின்ற பொழுது இப்ப விஷ்ணு பக்தர்னாக்கா விஷ்ணுட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி இந்த வேலையை அவரும் செஞ்சிருக்காரு. ஆக செருப்பு வீசுவது என்பது, அதுவும் நீதிபதியின் மீது வீசுவது என்பது, நீதிமன்றத்துக்குள்ளே நின்று வீசுவது என்பது கடுமையான கண்டனத்துக்குரிய செயலாகும். இவர் என்ன செய்யணும், கண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அது நடக்குமா என்பது $1,000,000 கேள்வியாக இருக்கிறது.